வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும் தகவல்களையும் ஆசிரியர்கள் மாணவர்கள் தரப்பில் வைக்கின்ற கோரிக்கைகளையும் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகள் அரசாணைகள் பற்றிய அறிவிப்புகளையும் தொடர்ந்து வெளியிட்டிருக்கோம். ஒவ்வொரு தினமும் பார்த்திங்கன்னா நம்ம டேட் சம்மந்தமாக ஒரு தகவல் கொடுத்துட்டு இருக்கோம். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதி இன்றைய தினம் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கிய தகவல். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா 2026 ஆண்டு, அதாவது டெட் எக்ஸாமுக்கு 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டு தேர்வில் பார்த்திங்கன்னா மதிப்பெண்களை குறைக்க வேண்டும், தேர்ச்சி மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும், அனைவருக்கும் அனைத்து பாகுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் இந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும். அதாவது அந்த எக்ஸாம் 2026 ஸ்பெஷல் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டீச்சர்ஸ்க்கான அந்த ஸ்பெஷல் டெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வாறு இல்லாமல் தகுதி, அதாவது குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் தகுதி உள்ள அனைவரும் இந்த தேர்வு எழுதியவர்கள், குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் இந்த வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் முன் வச்சிருந்தாங்க. அரசு தரப்பில் அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. அதேபோல் விண்ணப்பிப்பதற்கான தேதி அது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் ஏப்ரல் 10ஆம் தேதி வரை விண்ணப்பிப்பதற்கான தேதி குறிப்பிடப்பட்டுருந்துச்சு. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் நமக்கு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணால அந்த எலெக்ஷன் ரூல்ஸ் ப்ராப்ளம், அதாவது எலெக்ஷனுடைய தேர்தல் விதிமுறைகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதிய அரசாணைகளோ உத்தரவுகளோ எதுவுமே பிறப்பிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த தேர்தல் விதிமுறையில் அது அடங்கும். அதேபோல் எந்த ஒரு அரசு சம்மந்தமான கூட்டங்களும், அதாவது அரசு அலுவலர்களிடம் எந்த ஒரு கூட்டமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எலெக்ஷன் ரூல்ஸ் நமக்கு எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். அதாவது எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுலேருந்து அதற்கான தேர்தல் நடத்தை விதிகள் பின்பற்றப்படும். அந்த தேர்தல் நடத்தை விதிகள் பார்த்திங்கன்னா புதிய எந்த ஒரு அரசாணையோ உத்தரவோ பிறப்பிப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த தேர்வு அரசாணை தேர்தல் விதிமுறைகள் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாம் கோரிக்கை வச்சிருக்கு. பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடியோட 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1 அல்லது 2 மதிப்பெண்கள் மதிப்பெண்கள் வழங்கப்படாத பட்சத்தில் அவர்கள் தேர்ச்சி வீதம் குறைக்கப்படுது. அதனால் அனைவருக்கும் 60 மதிப்பெண்களை தேர்ச்சி, அதாவது 60 பாஸ் மார்க் அலௌன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் எந்த ஒரு புது நோட்டிஃபிகேஷனும் அரசு தரப்பில் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் தேர்தல் தேதி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 10ஆம் தேதி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இந்த தேர்தல் நடத்தை விதியின் காரணமாக முன்பு அறிவிக்கப்பட்டதை போல் இந்த எக்ஸாம் டீச்சர்ஸ் ஸ்பெஷல் டேட்டாக இருக்குமா, அல்லது இந்த தேர்தல் காரணமாக இந்த தேதிகள் எதுவும் ஒத்திவைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற கேள்விகள் அதிகப்படியாக எழுந்திருக்கு. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுனால, அதாவது ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரிசல்ட் பார்த்திங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதற்கிடையில் பார்த்திங்கன்னா அரசு தரப்பில் எந்த ஒரு புதிய அரசாணையோ உத்தரவுகளோ பிறப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. அதனால் அரசு தரப்பிலும் ஆசிரியர் தரப்பிலும் கோரிக்கைகள் 60 மதிப்பெண்களாக குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை முன் வச்சிருந்தாங்களா, அவற்றை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன கேட்டிங்கன்னா டேட் அப்ளிகேஷன் டேட் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி முடிவடைகிறது. ஆனால் அந்த தேர்தல் 23ஆம் தேதி தான். அது வரைக்கும் தேர்தல் நடத்தை விதியின் காரணமாக எந்த ஒரு அரசாணையும் உத்தரவுகளும் பிறப்பிப்பதற்கு முடியாது. அதனால் 60 மதிப்பெண்கள் குறைக்கப்படுமா அப்படின்னா அந்த 60 மதிப்பெண் அதற்கு பின்னர் அறிவிக்கப்பட்டு வச்சது ஆனால் இது எல்லாருக்குமான எக்ஸாம், அனைவருக்குமான டெட் எக்ஸாம் அலௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ஸ்பெஷல் டெட்டு டீச்சர்ஸ்க்காக தான். அவ்வாறு மதிப்பெண்கள் குறைக்கும், அதாவது தேர்வு 2025 போல் தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட் விளக்கூடிய சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த 60 மார்க்கில் குறைச்சாலும் அனைவரும் இந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் கிடைப்பது குறைவு தான். ஏன்னா அதற்கான அறிவிப்புகள் வெளியிடுவதும் இல்லை. ஏன்னா டிஆர்பி சம்மந்தமாக அரசு தமிழமாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுவதற்கு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவே. அதேபோல் அந்த 60 மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண்கள் அப்படின்றது பின்னர் கூட அறிவிக்கலாம். அதாவது தேர்தல் முடிவடைந்த பின்னர் அதன் பின்னர் கூட 2025ஆம் ஆண்டு தேர்வு எழுதிய பின்னர் தான் நமக்கு அந்த மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. அதாவது ரிசல்ட் வெளியிட்ட பின்னர் திருப்பி மறுபடியும் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டு அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. அதேபோல் வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அனைவருக்கும் இந்த தேர்வு எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுமா என்பது சாத்தியங்கள் குறைவு. இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.